श्री गुरुभ्यो नमः। श्री कृष्णाष्टकम्। श्रियाश्लेष्टो विष्णुः स्थिरचर गुरुर्वेद विषयो धियां साक्षी शुद्धो हरिरसुरहन्ताब्जनयनः गदी शङ्खी चक्री विमलवनमाली स्थिररुचिः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः यतः सर्वं जातं वियदनिलमुख्यं जगदिदं स्थितौ निःशेषं योऽवति निजसुखांशेन मधुहा लये सर्वं स्वस्मिन् हरति कलया यस्तु स विभुः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः असूनायं यादौ यमनियममुख्यैः सुकरणैः निरुध्येदं चित्तं हृदि विलयमानीय सकलम् यमीड्यं पश्यन्ति प्रवरमतयो मायिनमसौ शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः पृथिव्यां तिष्ठन्यो यमयति महीं वेदनधरा यमित्यादौ वेदो वदति जगतामीशममलम् नियन्तारं ध्येयं मुनिसुरनृणां मोक्षदमसौ शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः महेन्द्रादिर्देवो जयतीति जान्यस्य बलतो न कस्य स्वातन्त्र्यं क्वचिदपि कृतौ यत्कृतिमृते बलारातेर्गर्वं परिहरति योऽसौ विजयिनः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः विनायस्य ध्यानं व्रजति पशुतां सूकरमुखां विनायस्य ज्ञानं जनिमृतिभयं याति जनता विनायस्य स्मृत्या कृमिशतजनिं याति स विभुः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः नरातङ्कोटङ्कः शरणशरणो भ्रान्तिहरणो घनश्यामो वामो व्रजशिशुवयस्योऽर्जुनसखः स्वयं भूर्भूतानां जनक उचिताचारसुखदः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः यदा धर्मग्लानिर्भवति जगतां क्षोभकरणी
तदा लोकस्वामी प्रकटितवपुः सेतुधृदजः सतां धाता स्वच्छो निगमगणगीतो व्रजपतिः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः शरण्यो लोकेशो मम भवतु कृष्णोऽक्षिविषयः। श्री कृष्णाय नमः. ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் ஆதிசங்கரர் அருளி செய்த மற்றுமொரு சுலபமான அஷ்டகம். 8 ஸ்லோகங்களை கொண்டது. இதுல ஒரு ஸ்லோகத்தோட முடிவுலையும் சரண்யனா இருக்கிற லோக ஈசனா இருக்கிற அந்த கிருஷ்ணர் என்னோட கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை நம்ம இப்ப கத்துக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. முதல் ஸ்லோகம். ஸ்ரீயா ஸ்லிஷ்டஹ விஷ்ணுஹ ஸ்திர சர குருஹ வேத விஷயஹ தியாம் சாக்ஷி சுத்தஹ ஹரிஹி அசுர ஹந்தா அப்ஜ நயனஹ கதி சங்கி சக்ரி விமல வன மாலி ஸ்திர ருச்சிஹி शरण्यः लोकेशः लोक ईशः मम भवतु कृष्णः क्षि विषयः. श्रिया श्लिष्टः ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரால அப்படியே திருமார்புல உறைந்திருக்கா இல்லையா தாயார். சோ அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரோட இணைந்து இருப்பவரும் விஷ்ணுவும் ஸ்திர சர குருஹு. ஸ்திர அப்படின்னா ஸ்திரமா இருக்கிற, அதாவது அச்சரம், சரம் அச்சரம் இரண்டுக்கும் குருவாக விளங்குபவரும், வேத விஷயக வேத பொருளாக விளங்குபவரும், வேதங்களால அறியப்படுபவரும், தியாம் சாட்சி புத்திகளுக்கெல்லாம் ஒரு சாட்சியாக விளங்குபவரும், சுத்தக பரிசுத்தமானவரும், ஹரிஹி ஹரியானவரும், அசுரஹந்தா அசுரர்களை அழித்தவரும், அப்ஜ நயனக அப்ஜன தாமரை, சோ தாமரை போன்ற கண்களுடையவர். மேலும் கதி கதை வைத்துக் கொண்டிருப்பவர், சங்கி சக்ரி, சோ கதை சங்கு சக்கரம் இவற்றை கைகளில் ஏந்தி கொண்டிருப்பவர், விமல வனமாலி ரொம்ப ஒரு சுத்தமான வனமாலை அதனை சூடிக்கொண்டிருப்பவரும், ஸ்திர ருச்சிஹி ஸ்திரமான ஒரு ருச்சி, ருச்சின்னா என்ன, ஒரு ஈடுபாடு எதுல அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களையும் காப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்திர ருச்சி உடையவருமான அந்த சரண்யனான லோகேஷனான அந்த கிருஷ்ணர் அக்ஷி விஷய மம அக்ஷி விஷய பவத்து, எனக்கு அக்ஷினா கண்கள், அந்த கண்களுக்கு ஒரு விஷயம், அதாவது என் கண் முன் காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும், மம பவத்து எனக்கு அவர் அந்த மாதிரி செய்யட்டும், கண்ணுக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல அவர் வேண்டிக்கிறார். சோ மகாலட்சுமி தாயாரை அணிந்து சரத்திற்கும் அச்சரத்திற்கும் குருவாகவும், வேத பொருளாகவும், புத்திகளுக்கெல்லாம் சாட்சியாகவும், அசுரர்கள் அனைவரையும் அழித்தவரும், கமல கண்ணனும், கதை சங்கு சக்கரம் ஏந்தியவரும், வனமாலை சூடியுள்ளவரும், இந்த உலகத்தை காக்கும் ஒரே ஸ்திரமான ருச்சி உடையவருமான அந்த சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணரானவர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படிங்கிறதுதான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம். இரண்டாவது ஸ்லோகம். யதஹ சர்வம் ஜாத்தம் வியத் அனில முக்கியம் ஜகத் இதம் ஸ்திதௌ நிஷேஷம் யஹ அவதி நிஜ சுக அம்சேன மதுஹா லயே சர்வம் ஸ்வஸ்மின் ஹரதி கலயா யஹ து சஹ விபு சரண்யஹ லோகேஷஹ மம பவது கிருஷ்ணஹ அக்ஷி விஷயஹ. யதஹ சர்வம் ஜாத்தம் எவரிடமிருந்து அனைத்தும்
உண்டானதோ, சர்வம் ஜாத்தம், எதெல்லாம்? வியத்து அனில முக்கியம். வியத்துனா ஆகாசம், அனிலன காற்று. ஆகாசம் காற்று முதலான பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா? முக்கியம் ஜெகத்திதம், அவைகளை முதன்மையாக கொண்ட இந்த ஜெகத் முழுமையும். மேலும் யக ஸ்திதௌ நிசேஷம் அவதி, அந்த மாதிரி அந்த உண்டான அனைத்தையும் காத்தல், அப்படி அது படைத்தல் ஜாத்தம். ஸ்திதௌனா அந்த நிசேஷம் யக அவதி, அவத்தினா காப்பாற்றுகிறார். அந்த மாதிரி பிறந்த அனைத்தையும் எவர் ஒருவர் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம அனைவரையும் காப்பாற்றுகின்றாரோ, எப்படி? நிஜ சுக அம்சேன, தன்னுடைய ஒரு சுகமான ஆனந்தமான அம்சத்தினால. மேலும் மது அப்படிங்கிற அரக்கனை கொன்றவர். மது ஹா ஸ்வஸ்மின் லயம் அடையும் பொழுது, பிரளய காலத்துல சர்வம் ஸ்வஸ்மின் ஹரதி, அனைத்தையும் தன்னுள் லயம் செய்து கொள்கின்றாரோ. கலையானா என்ன? ரொம்ப ஒரு சர்வசாதாரணமாக. யஹது சஹ விபு, எவரோ அவர்தான் விபு. விபுனா என்ன? எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அப்பேற்பட்ட சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணரானவர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார். சோ எவரிடமிருந்து இந்த ஆகாசம் காற்று முதலான இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றியதோ, எவர் தன்னோட ஆனந்தமான அம்சத்தினால தோன்றிய இந்த உலகத்தை முழுமையாக காக்கிறாரோ, அதுக்கப்புறம் எவர் பிரளய காலத்தின் பொழுது எல்லாவற்றையும் தன்னுள் லயம் செய்து கொள்கின்றாரோ, அப்பேற்பட்ட விபுவான மேலும் மது என்ற அரக்கனை கொன்றவருமான அந்த சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும். 3வது ஸ்லோகம். அசுனா யமி ஆதௌ யம நியம முக்கியைஹி சுகரணைஹி நிருத்ய இதம் சித்தம் ஹ்ருதி விலயம் ஆனீய சகலம் யம் ஈட்யம் பஷ்யந்தி பிரவர மதயः மாயினம் அசௌ சரண்யः லோகேஷः மம பவது கிருஷ்ணः அக்ஷி விஷயः. ஆதௌனா பிகினிங், ஸ்டார்டிங். எடுத்த உடனேயே யமினா என்ன? கட்டுப்படுத்தி, அதாவது யோகிகள் அந்த எல்லா இந்திரியங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறவா. சோ அவ யமி. ஆதோ யமி யம நியம முக்கியைஹி சுகரணைஹி, எப்படி யம நியம முதலான அந்த இந்திரிய கரணங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அந்த யமம் நியமம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி, அசுனா இதம் சித்தம் நிருத்திய, அசுனா பிராணசக்தி, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, நிருத்தியன என்ன நிறுத்தி, இதம் சித்தம் இந்த சித்தத்தையும் ஒடுக்கி, ஹிருதி விலயம் ஆனிய சகலம் எல்லாத்தையும், எல்லா இந்திரியங்களையும் மனசையும் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி, பிரவர மதயக அசௌ மாயினம் எம் ஈடியம் பஷ்யந்தி, நல்ல சான்றோர்கள் எல்லாரும் மாயனான அவனை ஸ்துதிக்கணும் அப்படின்னு ஸ்துதிக்கிறாளோ பாடுறாளோ, அப்பேற்பட்ட சரண்யனான லோகேஷனான அந்த கிருஷ்ணன் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது சான்றோர்கள் எல்லாரும் சீரிய கரணங்கள் மூலமா கட்டுப்படுத்தி, மேலும் மனசையும் கட்டுப்படுத்தி, எல்லாத்தையும் ஒடுங்க செய்து, இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒடுங்க செய்து ஒருநிலைப்படுத்தி, எந்த ஒரு மாயனை சான்றோர்கள் எல்லாருமே துதிக்கத்தக்கவனாக பார்க்கிறார்களோ, அப்பேற்பட்ட அந்த சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணன் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படிங்கிறது தான் 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம். 4வது ஸ்லோகம். பிருத்திவ்யாம் திட்டன்னு யஹ யமயதி மஹீம் வேத ந தரா யம் இதி ஆதௌ வேதஹ வததி ஜகதாம் ஈஷம் அமலம் நியந்தாரம் தேயம் முனி சுர நிருணாம் மோக்ஷதம் அசௌ சரண்யः லோகேஷः மம பவது கிருஷ்ணः அக்ஷி விஷயः. யஹ எவன் ஒருவன் பிருத்திவ்யாம் திஷ்டன் இந்த பிருத்திவி இந்த பூமியில இருந்து கொண்டு, மஹீம் யமயதி, மஹி அப்படின்னாலும் பூமி, இந்த பூமியை தன்னோட
ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காரோ, அவர் அப்படி வச்சுட்டு இருக்காருங்கிறத தரா ந வேத. தராங்கிறதும் பூமி தான். அந்த பூமியில இருக்கிறவாளுக்கும் தெரியாது, அந்த பூமி தாய்க்கும் தெரியாது. இவர் தான் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கார் பூமியா அப்படிங்கிறது. மேலும் வேதக ஆதவ், வேதங்கள் எல்லாம் முன்னாடியே சொல்லிடுத்தோம். என்ன? அமலம் ஜெகதாம் ஈஷம், இவர்தான் வந்து ரொம்ப பரிசுத்தமான இந்த ஜகத்துக்கே ஈஸ்வரன். எம்னா எவர் ஒருவரை வேதம் சொல்கிறதோ. மேலும் நியந்தாரம், நியந்தாரம்னா என்ன? அந்த தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுண்டு செலுத்துறவர்னு அர்த்தம். தேயம், தியானிக்கப்பட வேண்டியவர். மேலும் முனி சுர நிருணாம், முனிகள், சுரர்கள், நிருணாம் மானுடர்கள், இவர்கள் அனைவருக்கும் மோக்ஷதம், மோக்ஷத்தை அருள் செய்பவரும். தம்னா தனாலே கொடுப்பவர், மோக்ஷத்தை கொடுப்பவருமான அசௌ, அவர் சரண்யக லோகேஷக கிருஷ்ணக மம அக்ஷி விஷய பவத்து. அப்பேற்பட்ட அந்த சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணன் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல சொல்றார். எவர் ஒருவர் இந்த பூமியில இருந்து கொண்டு பூமியை கட்டுப்படுத்துகின்றாரோ அவர் அங்கனம் கட்டுப்படுத்துகின்றார் என்பதையே யாரும் அறியவில்லை. மேலும் வேதங்கள் வந்து எவரை இந்த ஜகத்துக்கே ஈஸ்வரன் என்றும் அமலமானவர் என்றும் நியந்தாரம் என்றும் தியானிக்கப்பட வேண்டியவர் என்றும் முனிவர்களுக்கும் சுரர்களுக்கும் மானுடர்களுக்கும் மோட்சத்தை அருள்பவருமான அந்த சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணனானவர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுக்கட்டும். இது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம். மகேந்திர ஆதிஹி தேவஹ ஜெயதி திதி ஜான் யஸ்ய பலதஹ ந கஸ்ய ஸ்வாதந்த்ர்யம் க்வசித் அபி ரிதௌ யத் ரிதிம் ரிதே பல அராதேஹே கர்வம் பரிஹரதி யஹ அசௌ விஜயினஹ சரண்யஹ லோகேஷஹ மம பவது கிருஷ்ணஹ அக்ஷி விஷயஹ. மகேந்திர ஆதி தேவஹ, மகேந்திரன் முதலான தேவர்கள், யஸ்ய பலதஹ, எவரோட பலத்தினால, திதிஜான் ஜெயதி, திதி அப்படிங்கிறது தித்தி அதித்தி படிக்கிறோம் இல்லையா, தைத்தியர்களோட அன்னை. சோ திதிஜான் அப்படின்னா அசுரர்கள், தைத்தியர்கள். அந்த தைத்தியர்களை ஜெயதி ஜெயித்தார்களோ. ந கஸ்ய ஸ்வாதந்திரியம் க்வசித் அபி, அதாவது எவருக்குமே வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எத் கிருத்திம் ரித்தே கிருத்தவ், எத் கிருத்திம் ரித்தே, எவருடைய அந்த ஒரு செயல், ரித்தேனா வித்தவுட், சோ அவரோட ஒரு பலம் இல்லாம எந்த ஒரு வேலையும், கிருத்தவ் அப்படின்னா என்ன, ஒரு நான் தான் இந்த காரியம் செஞ்சேன் அப்படின்னு யாரும் வந்து ஒரு சுதந்திரமாக செய்யவே முடியாது. ஏன்னா அதுல வந்து அவரோட ஒரு பலம் இருக்கவே இருக்கும். அவரோட பலம் இருந்தாதான் எந்த ஒரு காரியமும் நிறைவடையும். சோ ந கஸ்ய ஸ்வாதந்திரியம் க்வசிதபி கிருத்தவ் யத் கிருத்திம் ரித்தே, எவருடைய ஒரு பலம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாதோ. மேலும் யஹ விஜயினஹ பல அராத்தேஹே கர்வம் பரிஹரதி, எவர் ஒருவர் ஜெயித்த அந்த பல அராத்தி, பல அப்படிங்கிற அசுரனோட அராத்தினா சத்ரு. சோ பலாசுரனோட சத்ரு இந்திரன், அந்த பலாசுரனை வந்து இந்திரன் ஜெயிச்சுட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறப்ப அந்த இந்திரனோட கர்வத்தை பரிகாரம் செஞ்சவர், போக்கினவர். அப்பேற்பட்ட அசௌ சரண்யஹ லோகேஷஹ கிருஷ்ணஹ மம அக்ஷி விஷயஹ பவது அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது மகேந்திரன் முதலான தேவர்கள் வந்து தைத்தியர்களை எவருடைய பலத்தினால் ஜெயித்தார்களோ, மேலும் எவருடைய ஒரு பலம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நிறைவேறாதோ, மேலும் எவர் ஒருவர் பலாசுரனை வென்ற இந்திரனுடைய கர்வத்தினை போக்கினாரோ, அப்பேற்பட்ட சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படிங்கிறது 5வது ஸ்லோகத்தோட அர்த்தம். 6வது ஸ்லோகம். வினா யஸ்ய தியானம் பிரஜதி பசுதாம் சூக்கர முகாம். வினா யஸ்ய ஞானம் ஜனி மிருதி பயம் யாதி ஜனதா. வினா யஸ்ய ஸ்மிருத்யா கிருமி சத ஜனிம் யாதி சஹ விபுஹு
சரண்யः லோகேஷः மம பவது கிருஷ்ணः அக்ஷி விஷயः. யஸ்ய தியானம் வினா, வினானா வித்தவுட். சோ எவருடைய தியானம், எவரை தியானம் செய்யாமல், இல்லை எவரை தியானிக்காமல், சூக்கர முகாம் பசுதாம், பன்றி முதலான ஒரு 5 அறிவு ஜீவிகளாக பிறப்பு எடுப்பார்களோ, அதாவது இவரை தியானம் செய்யலைன்னா அந்த 5 அறிவு கொண்ட மிருகங்களாதான் பிறப்போம். மேலும் எஸ்ய ஞானம் வினா, எவருடைய ஒரு ஞானம் இல்லாமல், ஜனி மிருதி, ஜனினா பிறப்பு, மிருதினா இறப்பு, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பயம் ஜனதா யாத்தி, மக்கள் பெறுகிறார்களோ, அதாவது அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அந்த ஞானம், அந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அந்த ஜன்மம் மிருத்யு அப்படிங்கிற பயமே நமக்கு இருக்காது. அவர் பார்த்துப்பார் எல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு அந்த ஞானம், அந்த அஜ்ஞானம் போய் ஞானம் பிறந்தொடுத்தோம்னா அந்த பயம் நீங்கிடும். எஸ்ய ஸ்மிருத்யா வினா, எவருடைய அந்த ஒரு நினைவுகள், நினைப்பு, ஸ்மிருதி அப்படின்னா என்ன, ஒரு அவரையே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறது, எவருடைய நினைவு இன்றி, கிருமி சத ஜனிம், கிருமினா கிருமிகள், சதனா 100, நூற்றுக்கணக்கான, ஜனினா பிறப்பு. சோ எவருடைய ஒரு நினைவு இல்லைன்னா அந்த நூற்றுக்கணக்கான அந்த கிருமிகளாக, யாத்தினா என்ன, பிறப்பு எடுப்போமோ, அப்பேற்பட்ட அந்த விபுவானவர், சரண்யனானவர், லோகேஷனானவர், என்னுடைய கிருஷ்ணரானவர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். அதாவது இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே அவரை தியானம் பண்ணல அப்படின்னு சொன்னா பன்றி முதலான 5 அறிவு உள்ள மிருகங்களாக பிறப்பெடுப்பார்கள். அவரோட ஞானம் இல்லைன்னு சொன்னா, அவரை அறியலைன்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பயம் உண்டாயிடும் அவளுக்கு. மேலும் அவரோட நினைவு இல்லாம இருந்ததுன்னா, அவரை நினைக்காம இருந்தா, கிருமி கீட்டங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நூற்றுக்கணக்கான கிருமிகளாக அவர்கள் பிறப்பெடுப்பார்கள், யார் அவரை நினைக்கலையோ அவர். அப்பேற்பட்ட அந்த விபுவான சரண்யனான லோகேஷனான கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல வேண்டிக்கிறார். 7வது ஸ்லோகம். நர ஆதங்க உட்டங்கः சரணः பிராந்தி ஹரணः கன ஷ்யாமः வாமः व्रज शिशु वयस्यः अर्जुन सखः स्वयंभूः भूतानां जनकः उचित आचार सुखदः शरण्यः लोकेशः मम भवतु कृष्णः क्षि विषयः. ஆத்தங்கனா நான் ஒரு துக்கம், ஒரு துயரம், இல்ல ஒரு கவலை. சோ அந்த ஆத்தங்க உட்டங்கனா என்ன, டங்கனாலே அப்படியே வெட்டி சாக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே ஃபுல்லா போக்கிடுறார் அவர். யாரோட, நரர்களோட, மனிதர்களோட துக்கத்தையோ கவலையோ முற்றிலுமா நீக்குபவர். மேலும் சரணக, சரணம் அப்படின்னு தன்னை நாடுபவர்களுக்கு சரணம் கொடுப்பவர். பிராந்தி ஹரணக, பிராந்திங்கிறது ஒரு மயக்கம், கலக்கம், அந்த கலக்கத்தை போக்குபவர். பிராந்தி ஹரணக. கன ஷ்யாமக, கன மேகம் போன்ற ஒரு ஷியாம வர்ணம், கருநீல வண்ணம் உடையவர். வாமக, ரொம்ப அழகானவர். விரஜ சிசு வயசிய, வயசியன ஃப்ரெண்ட், நண்பர். யாருக்கு, விரஜ சிசு, விரஜ சிறுவர்களுக்கு, சின்ன குழந்தை, சிசுனா சின்னவா எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. அர்ஜுன சகஹ, அர்ஜுனனுக்கு சக, ஃப்ரெண்டு, நண்பன். ஸ்வயம்பூஹு, தானாவே பிறப்பு எடுத்தவர், தானாகவே தோன்றியவர். பூதானாம் ஜனகஹ, இந்த சர்வ ஜீவராசிகளுக்கும் ஜனகஹ, பிதாவாக இருப்பவர். உச்சித ஆச்சார சுகதஹ, உச்சிதமா ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சுகதஹ, சுகத்தை அளிப்பவர். தஹ அப்படின்னாலே கொடுப்பவர். சரண்யஹ லோகேஷஹ கிருஷ்ணஹ மம அக்ஷி விஷயஹ பவது. அப்பேற்பட்ட சரண்யனான லோகேஷனான அந்த கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுக்கட்டும். சோ மனிதர்களோட கவலைகள் அனைத்தையும் நீக்குபவர். மேலும் சரணம் என்று வருபவர்களுக்கு சரணம் அளிப்பவர். மயக்கத்தினை போக்கடிப்பவர், மயக்கம் ஆர் கலக்கம் தெளிவா ஒரு ஞானத்தை கொடுப்பவர். கனஷ்யாமக, நீருண்ட மேகம் போல அழகிய வண்ணம் உடையவர், மிக அழகானவர். யாதவ குலத்தில் உள்ள குழந்தைகளுடைய நண்பர், அர்ஜுனனுடைய நண்பர், தானாகவே உண்டானவர், ஜீவ ராசிகள் அனைத்திற்கும் தந்தையானவர், உச்சிதமான
ஆச்சாரத்தினை கடைபிடிப்பவர்களுக்கு சுகத்தினை அருள்பவர் சரண்யனான லோகேஷனான அந்த கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும்ங்கிறது தான் 7வது ஸ்லோகத்தோட அர்த்தம். 8வது ஸ்லோகம். யதா தர்ம க்ளானிஹி பவதி ஜகதாம் க்ஷோப கரணி ததா லோக ஸ்வாமி பிரகட்டித வபுஹு சேது திருத் அஜஹ சதாம் தாத்தா ஸ்வச்சஹ நிகம கண கீதஹ விரஜபதிஹி சரண்யஹ லோகேஷஹ மம பவது கிருஷ்ணஹ அக்ஷி விஷயஹ. யதா எப்பொழுதெல்லாம் தர்ம கிளானிகி தர்மத்துக்கு ஒரு நலிவு ஏற்படுறதோ, அந்த தர்ம கிளானி ஏற்பட்டதுன்னா என்ன ஆறுது? ஜெகதாம் க்ஷோபகரணி, இந்த ஜகத்துக்கே இந்த உலகத்துக்கே என்ன ஆறுது? ஒரு க்ஷோபம்னா என்ன? ஒரு கலக்கத்தை உண்டு பண்றது. ததா அப்ப லோகஸ்வாமி, இந்த லோகத்துக்கே சுவாமியான கிருஷ்ணரானவர் பிரகட்டித வபுகு, ஒரு சரீரம் எடுத்துக்கொண்டு பிரகடனம் செய்து கொண்டு பிறக்கிறார், வரார். சேத்து திருத், சேத்து அப்படின்னா பிரிட்ஜ், திருத் அப்படின்னா தாங்குபவர். அந்த அர்ஜுனன் அனுமார் எபிசோட் இருக்கு இல்லையா? சோ அப்ப அர்ஜுனன் அந்த அம்பால ஒரு பிரிட்ஜ் பண்ணும் பொழுது அந்த ஆஞ்சநேயர் அது மேல அந்த குரங்கா உடனே அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு போயிடுறது. அப்ப அந்த அர்ஜுனனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் அறியாமையே அந்த பிரிட்ஜுக்கு கீழே சக்கரத்தை அனுப்பி அதை ஸ்ட்ராங்கா ஆக்கி அதை நிக்க வச்ச. சோ அது சேத்து திருத், அதுல இருந்து வருது. அஜஹ, அஜஹன பிறப்பற்றவர். மேலும் சதாம் தாத்தா, சத் நல்லவர்கள், சோ சான்றோர்கள், சான்றோர்களை தாத்தான தாங்குபவர். ஸ்வச்சக ரொம்ப தூயவர். நிகம கண கீதக, நிகம வேதம், கணம்னா அனைத்து வேதங்கள், கணம் கூட்டம். சோ அனைத்து வேதங்களாலும் கீதக பாடப்படுபவர், பெற்றவர். விரஜபதி யதுகுலத்தோட பதி, யாதவ குலத்தோட தலைவர். பேர்பட்ட சரண்யனான லோகேஷனான அந்த கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும்ங்கிறது தான் 8வது ஸ்லோகத்தோட அர்த்தம். சோ எப்பவெல்லாம் இந்த உலகத்தை உலகத்தை கலங்கடிக்க செய்யற தர்ம கிளானி ஏற்படுறதோ, அப்ப எல்லாம் லோகஸ்வாமியான கிருஷ்ணர் ஒரு சரீரம் எடுத்துக்கொண்டு அவதாரம் செய்கிறார். பாலத்தை தாங்கியவராகவும், பிறப்பே அற்றவராகவும், நல்லோர்களை தாங்குபவராகவும், தூயவராகவும், வேத கணங்களால பாடப்படுபவரும், யதுகுல பதியுமான சரண்யனான லோகேஷனான அந்த கிருஷ்ணர் என்னுடைய கண்களுக்கு காட்சி கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படிங்கிறது தான் 8வது ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.